ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சாட் வித் ஹரிணி. இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட் ஃபுல்லா ஒரே குதூகலம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் மட்டும்தான். டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்ன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணி 22 கண்டஸ்டன்ட்டையும் ஆடிக்கிட்டே உள்ள அனுப்பிச்சுட்டாங்க. இதுக்கு டீம் ஹெட்ஸா நம்ம ராஜுபாயும், ஆரி ப்ரோவையும் கோதால இறக்கிட்டாங்க. இன்னும் என்னலாம் ஆச்சுன்னு சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்குக்காக 2 டீமா பிரிஞ்சாங்க. ஒரு டீம் பெட்டர் ஆப், இன்னொரு டீம் உள்ளூர் ஆட்டக்காரன். இதுல மாயா அக்காவோட ஆட்டம் தான் ஹைலைட். நான் தான் பிக் பாஸ்லயே பெரிய டான்சர். ஸோ நான் தான் டாஸ்க்க பத்தி சொல்லுவேன் அப்படின்னு ஹை குவாலிஃபிகேஷனோட சீன போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்காக டாஸ்க் ஸ்ப்ளிட் அப் ஆச்சு. 4 சோலோ, 2 கப்பிள்ஸ், 2 குரூப் பெர்ஃபார்மன்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலயும் அங்க ப்ராப்பர்ட்டீஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிய பாட்டு போட்டு அடுத்த செகண்ட் குடுகுடுன்னு ஓடி போய் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சோலோ பெர்ஃபார்மன்ஸ். அதுக்காக ஃபர்ஸ்ட் டியோவா வந்து ஆட வந்தது ஷாம்ஸ் அண்ட் மணிவண்ணன். அதுலயும் மையா மையா பாட்டுக்காக ஆடி அசத்திட்டாங்க 2 பேருமே சொல்லலாம். ஏன்னா ஷாம்ஸ் பொண்ணு பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி சான்ஸே இல்லங்க. செம்மையா ஆடி கலக்கிட்டாங்க. அத பார்த்துட்ட மணிவண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு மாரி குதூகலமாக்கி ஷர்ட், பெல்ட்ன்னு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கழட்டி போட்டு நெளிஞ்சு வலிஞ்சு ஆடி தீர்த்துட்டாரு. அடுத்ததா, அடுத்த செட்ல முனியம்மா அக்கா அண்ட் ஷாமா. அதுலயும் அக்கா ஆடுற அழக பார்த்துட்டு ஆரி ப்ரோவே சொல்ட்டாரு. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வந்து சூப்பரா ஆடி கலக்கிட்டீங்க அப்படின்னு காம்ப்ளிமெண்ட்லாம் குடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அக்கா தான், என் புருஷன் எப்பயும் என்ன ஆடவே விட மாட்டாரு. உட்காரு உட்காருன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி சோகமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இத கேட்ட ஓவியா, இனிமேல் உங்க புருஷன் அப்படி சொன்னார்னா, ஷட் அப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிலாம் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இத கேட்கும்போது அதுலயும் வந்து ஷட் அப் பண்ணுங்கன்னு ஓவியா வாயிலேருந்து அத கேட்கும்போது செம்ம நாஸ்டாலஜியா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அடுத்ததா பாஷா அண்ட் ஜேசன். ப்ராப்பரா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் ஜேசனோட ஆட்டம் வேற லெவல்ங்க. எனக்கு அவரோட ஸ்டைல் ரொம்ப புடிச்சிருந்தது. அவரு நின்னா ஸ்டைலு, நடந்தா ஸ்டைலுன்ற மாரி அவரோட பாடியிலயே ஒரு ஸ்டைல் இருக்கு. அத நல்லாவே அவர் கேரி பண்ணாரு. அடுத்ததா செகண்ட் ரவுண்ட் கப்பிள் டான்ஸ்ல வைபோ வைப். அதுலயும் அரவிந்த் அண்ட் கரிஷ்மா என்ட்ரியே ப்ராப்பர்ட்டிய தூக்கிட்டு மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ப்ராப்பர்ட்டியா அரவிந்த் யூஸ் பண்ணது கரிஷ்மாவ தான். ஆனா அந்த ப்ராப்ப எடுக்கறதுக்கு முக்கியமா அதாவது ஜட்ஜஸ் சொன்ன ப்ராப்ப எடுக்க போனானா, அத எடுக்காம திணறிக்கிட்டு ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டாங்க. பட் அரவிந்த் ஏதோ ட்ரை பண்றாரு, இவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆனா உள்ளூர் ஆட்டக்காரன் டீம்ல இருந்து ஜார்ஜ் அண்ட் ரஞ்சித் ஆடினாங்க பாருங்க. பார்க்க ஒரு மார்க்கமா இருந்தாலும் செம்ம ஃபன்னா ஆடி முடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு செம்ம என்டர்டெயின்மென்ட்டா இருந்தது அவங்களோட ஆட்டம். ஆனா ஜட்ஜஸுக்கு இதெல்லாம் சுத்தமா சரியா படல. "அடேய்! நீ பாட்டுக்கு தொப்பி, ஜாக்கெட்லாம் எடுத்தியா? அந்த பாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? உங்களுக்குள்ள சிங்க்கும் ஆகல." அப்படின்னு சொல்லி கரிஷ்மா, அரவிந்த் பேர நல்லா ஓட்டிட்டாங்க. அதுக்கு அரவிந்த் சிங்க் ஆகத்தான் நானும் ட்ரை பண்றேன். ஆகிடுவோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. ராஜபாய் இத கேட்டு உடனே கதி கலங்கி போயி, "அடே! அடே! நீ என்னடா சொல்ற?" அப்படின்னு பதறிட்டாரு. அவங்க ரியலா சொல்றாங்க. இவங்க ரீலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 2, 3 எபிசோடாவே அரவிந்த் அண்ட் கரிஷ்மா 2 பேருக்குள்ளேயும் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு அத ப்ரூவ் பண்ற மாதிரி 2 பேரும் வந்து ஜோடியா சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸும் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா சுகுமாரன் அண்ட் அபிநயா. இவங்க 2 பேரும் பேரா வந்து ஒரு ரியல் கப்பிள் மாதிரி அப்படியே மடியில படுத்துக்கிட்டு, முத்தம்லாம் குடுத்துக்கிட்டு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ராஜுவும், அங்க மாயாவும் ஃப்ளோருக்கு வந்து ஆடல. ஆக மொத்தம் அங்க உட்காந்து அவங்களும் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். நெக்ஸ்ட் சரண்யா அண்ட் திவ்யா. 2 பேரும் ஆடுனாங்க பாருங்க. ஆக்சுவலி இவங்கக்குள்ள கூட கெமிஸ்ட்ரி இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு ரியல் பேரையே ரீல் பேரா மாத்துற கெப்பாசிட்டி இந்த சரண்யா, திவ்யாக்கு இருந்துச்சு. அவ்ளோ எக்ஸ்பிரஷனோட சூப்பரா ஆடி கலக்கிட்டாங்க. இத பார்த்த ராஜுபாய் உடனே, "இந்த உள்ளூர் ஆட்டக்காரன் டீம் செம்மையா பண்றாங்க. நான் அந்த டீமுக்கு போறேனே!" அப்படின்னு சொல்லி அவரு அங்க கிளம்ப வந்துட்டாரு. ஆர்ய ப்ரோ கூட டீம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஆர்ய ப்ரோவ விடறதுக்கு ரெடியாவே இல்ல அந்த டீம். நெக்ஸ்ட் குரூப் டான்ஸ் சொத்தப்பல்கள். குரூப் டான்ஸ்ல மாயா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டேபிள் மேலலாம் ஏறி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஜட்ஜஸ், ஹோஸ்ட்டோட டான்ஸ் எல்லாம் செம்ம ஹெவியா இருந்துச்சு. ஆனா இங்க ராஜு டீம்ல
குரங்கு பொம்மையெல்லாம் போட்டு ஒரு மாஸ்க் போட்டுலாம் டான்ஸ் ஆடினாரு. ராஜுபாய் அவர இன்டைரக்ட்டாலாம் வேற "மாஸ்க்குக்கும் உனக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லடா" அப்படின்ற மாதிரி கலாய்க்கவும் செஞ்சாரு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நல்லா பேர் வாங்குன உள்ளூர் ஆட்டக்காரன் டீம் இருக்குல்ல, அவங்க இந்த குரூப் டான்ஸ்ல மொத்தமா சொதப்பிட்டாங்க. ஃபைனலா ராஜுபாய் ஜாலியா சொன்னது எல்லாத்தையுமே, "நீங்க சீரியஸா பெர்சனலா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சாரியும் கேட்டுக்கிட்டாரு. அடுத்ததா ரிசல்ட் டைம். "இன்னைக்கு யாரு வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே வோட்டிங் போடுங்கப்பா" அப்படின்னு சொல்ட்டாங்க. அதுல ஜாஸ்தி வோட்டிங் வாங்குனது தடீஸ்வரனும், கரிஷ்மாவும் தான். அவங்களுக்கு ரெட் ஸ்டார குடுத்துட்டாங்க. ஆனா தடீஸ்வரனுக்கு கோவங்க, சரியான கோவம். "நான் இதெல்லாம் பழிக்கு பழி மாதிரி இருக்கு எனக்கு பாக்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சீன போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா எனக்கு அவரு பேசும்போது, வைக்கும்போதெல்லாம் சாம் ஆண்டர்சன பாக்க மாதிரியே இருந்தது. சாம் ஆண்டர்சன் யாருன்னு தெரியாதவங்களுக்கும், மறந்தவங்களுக்கும் சொல்றேன். ராசாத்தி என் ஆசை ராசாத்தின்னு பாட்டு பாடுவார்ல சாம் ஆண்டர்சன் அவரே தான். அவரு ஸ்டைல் மாதிரியே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருப்பா சொல்லுப்பான்னு கேட்டா, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. நான் சொல்ல மாட்டேன், வைக்க மாட்டேன்னுட்டு இருந்தாரு. உடனே ஆரி ப்ரோ, "இங்க பாரு தடீஸ்வரன், நீ இப்படிலாம் பண்ணனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் கேட்கும்போது நீ சொல்லணும், வைக்கணும். அப்படி முடியாதுன்னா வெளில அனுப்பிச்சு விட்டுருவாங்க" அப்படின்னு மிரட்டிட்டாரு. ஆரி ப்ரோ பயங்கரமா மிரட்டிட்டாரு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயபுள்ள பயந்துருச்சு. ஒரு வழியா பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொன்னாங்க. ஸோ ஓவரால் வோட்டிங் ஜாஸ்தியா வந்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் அண்ட் மணிவண்ணன். இவங்க 2 பேருக்கு தான். ஸோ இவங்க 2 பேருக்கும் கிரீன் ஸ்டார் குடுத்துட்டாங்க. நாளைக்கு இன்னும் என்னலாம் ஆகப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.